வாழ்வோம் வழி. உனக்குள்ளேயே உன்னை அறிந்து கொண்டிருப்பதுதான் ஞானம். ஞானம் போயின்னா 4 கிலோமீட்டர் போறது, 5 கிலோமீட்டர் போறது அல்ல. நல்லா சிந்தித்து கொள். What is ஞான பயணம் என்று கேட்டா, நமக்கு நாமே பயணித்துக் கொள்ளும். நமக்குள் நாமே பயணித்து அதான் ஞானம். சொல்லுவாங்க இல்லையா, உன்னையே விசாரித்துக் கொண்டு விசாரணைன்பா. ஞானத்தில் விசாரணைன்பா. நமக்குள்ளே நீ கேட்கிற உனக்குள்ள வெளியே என்ன பத்தி உங்க அம்மாட்ட கேட்டா கூட பிரயோஜனப்படாது. ஆமா, உங்களை பிடிக்கலன்னு வைங்களேன், அதுதான் உங்க அம்மா சொல்லிட்டு இருக்கா, பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு நினைச்சிருந்தேன், நீ வந்து ஆம்பளையா, பொம்பளை பிள்ளை வந்தாலும் வீட்டு வேலை எல்லாம் செய்யும், எனக்கு தலை முடிய பார்ப்போம். அந்த அம்மா கவலை அப்படி உட்கார்ந்து இருந்து மகள்கிட்ட தலையை குடிச்சான்னா அது கேன் பார்த்து முடியெல்லாம் போதிக்கிட்டு விடும். நீ இப்போ பிள்ளைங்க செய்யல என்னன்னு தெரியல, அம்மா தான் பிள்ளைங்க பார்த்து இல்லையா. ஒரு காலத்துல அம்மாவை பாட்டியை உட்கார வச்சு பேத்திகளும் மகளும் தலையை கோதி, ஏன்னா பெண்களுக்கு வலி வந்து முதல்ல தலையும் தான். அந்த தலையை கோதி பேரெல்லாம் எடுத்து கொடுத்தாலே வாதி அந்த அவங்களுக்கு புண்ணியம் பண்ண மாதிரி இருக்கும். நான் எங்க அம்மாவுக்கு பார்த்துருக்கேன், தலையை கொடுங்கம்மா வேண்டாம் வேண்டாம்மா விடுறது இல்லை. ஏன்னா இதுக்கு அந்த ஒரு சுகம், அந்த தலையை அப்படியே சும்மா கோதி கொடுத்துருக்கான். தாய்க்கு தலை கழுவி புண்ணியம், அப்பாவுக்கு காலம். இந்த 2 பேரும் கடனை தீர்க்குது, இது ரொம்ப ஈஸி. அப்பா இருந்தாலும்னா யோசிக்கவே யோசிக்க, நீங்க ஆம்பளையோ பொம்பளையோ யாரா பிரிஞ்சாலும் காலை பிரியுங்கள், காலை அமுகிட்டுங்க, முழங்காலுக்கு கீழே முட்டுல இருந்து கீழ் பாதம் வர கொஞ்ச நேரம் கால் பார்த்து திருப்பி கொடுங்க. அவ்வளவு போக அவங்க இருக்கும். உங்களுக்கு அவ்வளவு பயம் பக்தி பலம். நான் எங்க அப்பாவும் சேர்த்துட்டேன், அவரால் சொல்ல வித்தியாசம் செய்யல. அது இந்த ஸ்கூல்ல படிக்கிற அந்த கடன்லாம் முடிச்சுட்டேன். இப்ப நினைச்சு பாக்குறேன், இப்ப எல்லாம் செய்ய மாட்டேன், இப்ப கேட்டாலும் தர மாட்டாங்க, அவங்களுக்கு இல்ல, அது தானாகவே நடந்தேறியது. இப்ப இந்த உபதேசத்துல இப்ப மற்றவங்களுக்கு சொல்லுமோ அதெல்லாம் நான் அனுபவிச்சதான் சொல்றேன், சும்மா உங்களுக்கு மட்டும் சொல்லல. உடனே சொல்ற கூடாது, அவங்க அவங்க அப்பாவுக்கு அப்பாரோ அவனுக்கு சொல்றாரு கேட்பாங்க. உபதேசத்தை கேட்கறவங்க மனசுக்குள்ள நான் வந்து இருக்கேன். அதுல என்ன கொடுமைன்னா, ஒரு 9 மணிக்கு கால அங்க ஆரம்பிச்சேன்னா 10-10:30 வரை ஒரு ஆள் புரட்ட விட்டுட்டு இருப்பாரு. நான் அங்ககிட்ட எனக்கும் கை வழியில தூக்கம் வரும். எங்க அம்மா பார்த்தா பக்கத்துல படுத்துருப்பாங்க. அப்பா தூங்கிட்டா, நீ படுடா, தாய் பாசம் இல்ல, நீ படுடாம் படுத்துட்டாமா இவரு உடனே ஒரு கால் ஆட்டி கேட்கணும்னா கேட்டுட்டோம். ஆள் அப்படி ஒரு ஆட்டு ஆட்டி சாப்பாடு இப்படி கை நோகணும் இருந்தேன். அது ஒரு பேரு. ஆனா இப்ப நினைச்சா அதெல்லாம் இந்த கடனை தீர்த்து இருக்கிறேன். அப்படி எங்க அம்மா நிறைய நாள்ல ஒரு 2-3 வாட்டி எடுத்து நினைக்கிறேன். நான் பார்க்க தலைவர் செய்யும் பெண்களுக்கு பெண் கிட்டயும் இருக்கும், பெண் இல்லாதவங்க இருப்பாங்க. இருந்தாலும் தனி ஒரு ஊழல் தலைமை அது அப்படியே தலை. நீங்க உங்க பிள்ளைகிட்ட பாசத்தை காட்டுற இடமே வந்து அந்த தலையை போனாலே தெரியும் இல்லையா. உங்க பிள்ளைக்கு தலையை அப்படியே கோலி விட்டா பாசம் ஆகும். இப்ப இந்த உடல் உறுப்புகள்ல பாத்தீங்கன்னா உறுப்பு உங்களை சாப்பி உங்க கர்மா தான் அப்படி. நான் அதுதான் அதை நான் என்ன சொல்றேன்னா, உறவினர்கள் இல்லையா, உங்க உடன்பிறப்புகள்னு சொல்றேன். உறவு என்பது இதுதான், உதவுறவங்க தான் உறவு. சும்மா பெரியம்மா சித்தப்பா அம்மாவுக்கு தங்கச்சி அம்மாவுக்கு பேசி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா அடுத்தவங்க. உதவு நாள் உண்டு, உதவே நாள் உண்டு, அது வந்து கவலையும் படக்கூடாது. அவங்க எனக்கு செய்யவே இல்லைன்னு சொல்லவும் கூடாது. அவர்கள் அடுத்தவர்கள், உதவுறவங்க தான் உறவு. அந்த உதவுறாங்க யாரு? உங்கள் உடல் உறுப்பு. உங்க உறுப்பு உதவாம இருக்குமா? அப்படியே இருக்கிறீங்க, அப்படியே தலை சாய்க்கு உடனே கை போய் என்ன பண்ணும், தலைக்கு அப்படியே படை கொடுத்து கொண்டு இருக்கும். கொடுக்கவும் முடியாதா? உடம்பு முழுக்க அலர்ட்டா
உங்களை காப்பாற்றுவது, உங்களை வாழ வைப்பதற்காக, உங்களை வளர்ப்பதற்காக. அப்போ இந்த ஞான பயணத்தில் நமக்கு எது தேவை என்றால் உடல் உறுப்புகள். உடல் உறுப்பு நம்மகிட்ட ஏற்கனவே புதுசாலாம் கடன் வாங்கிலாம் மொத்த வரைய முடியாது இல்லையா? இருக்கிற உடம்ப பற்றிய கணக்கை தெரிந்து கொள். எவ்வளவு நாள் இந்த உடம்பு இருக்கும் தெரியணும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கணக்கே நமக்கு தெரியலையே, நம்ம ஊர் கணக்கு பேசிட்டு இருக்கோம். அதனால்தான் ஞானிகள் மற்றவர்கள மதிக்கிறதே இல்லை. நாளைக்கு சாப்பிடக்கூடிய கருவாடு பேசி அதுக்குள்ள அடுத்த நாள் சேர்க்கிறோம். பார்த்த உடனே தெரியும் எத்தனை நாள் வாழணும். ஆனா போனா அங்க போனேன் தெரியும். ஒரு நாள் இவ்வளவு நாள் தெரியுது, போனாலே தெரியல அப்படின்னு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ விலங்கு மாதிரிதான். அதுதான் சொன்னேன், விலங்கோடு மக்கள் அடையும். எல்லா மக்களும் விலங்குலதான். இளங்கு நூல் கற்றாருடைய மற்றவங்க யாருன்னா எதற்கு நூல் உண்மையான ஞான நூல்களை, ஞான பொக்கிஷத்தை, ஞான கருத்துக்களை. அப்ப ஞான கருத்துக்களை அறிகிறதுனா இந்த உடம்புடைய உறுப்புகளை, அதனுடைய ஆயுள் ஸ்தானத்தை. ஏன்னா நம்ம பயணத்துக்கு அது ஒத்து வரணும். கண்ணு நல்லா இருந்தாலும் நீ கண்ணு மூடிடும். கண்ணுல வலி வந்து, காது சரியா கேட்க வேணும், பல்லுல வலி வந்து. சொல்லுங்க, தியானம் பண்ண முடியுமா? சாப்பிட முடியும், சும்மாவே தூங்க முடியாது பல் வலி இருந்தா. எல்லா உறுப்பும் தான். அப்ப நம்ம இயல்பாக இருக்கோம்னா உறுப்பு தான் நமக்கு. அதான் உடம்பு நம்மளோடே தரும். அப்ப இதை பற்றிய பாடல்கள் எந்த அறிவுல நமக்கு வேணும். இதை அறியாம கண்ட அறிவெல்லாம் பற்றி நினைத்தாலும் நல்லவை நினைத்தாலும் ஆழ்ந்த திறமை. நீ என்ன கேட்கறதா இருந்தா அது உனக்கு நல்லது கேளுப்பா. கெமிஸ்ட்ரி படிக்கிறது, பிசிக்ஸ் படிக்கிறது, மேத்ஸ் படிக்கிறது, ஜியாகிரபியா, அது இதெல்லாம் நினைத்தாலும் நல்லவை. நல்லதே அல்ல. ஏதோ ஒரு படம் ஒருத்தன் நேற்று ஒரு பாடத்துனா எனக்கு மாறி போச்சு. கம்ப்யூட்டர்லயே கண்டுபிடிச்சா நீ மாறி மாறி போய்கிட்டே இருக்குது இல்லையா? ஒவ்வொரு நாளைக்கு அது டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. அப்போ உனக்கு உள்ளதுதான் அது நிரந்தரமானது. உன் கண் எவ்வளவு நாள் இருக்கும். சிலவங்களுக்கு கண் நோய் வரும், பாதியில கண் தெரியாது போகும், கண் குறையும், கண்ணில் ஏதாவது பிச்சங்கள் வரலாம். அப்ப இது நமக்கு தெரியல, இந்த கண் எவ்வளவு நாள் இல்லை. அப்ப அது என்ன மாதிரி நோய் வரும், அதை நம்ம எப்படி காத்துக் கொள்ள வேண்டும்? இதுவே உங்களுக்கு பெரிய வேலை. கண்ணா மூக்கு காதல்ல நீ ஒழுங்கா காப்பாத்துறது ஒரு நாள் முழுக்க வாங்க வேண்டாங்க, 24 hours. இப்ப நமக்கு இதையே பார்த்துட்டு சோத்துக்கோ இல்லை, அது உங்களுக்கு தெரியல. புரியுதுங்களா?